11th standard students ஜெனரலாவே நம்ம பயாலஜிக்கு புக் பேக்கையும் தாண்டி கண்டிப்பா புக் இன் சைட்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு போயிருக்கணும். ஆனா இந்த தடவை என்ன 5 நாள் லீவ் கழிச்சு நமக்கு எக்ஸாம் வரப்போகுது. இப்ப பேப்பர் எப்படி வரப்போகுது யோசிச்சு பாத்தீங்களா? சரி, பேப்பர் எப்படி வந்தாலும் சரி, நான் என்னோட ப்ரிப்பரேஷன் இன்னும் நல்லா சூப்பரா பண்ணிட்டு போக போறேன். அந்த கான்பிடன்ஸோட இந்த வீடியோ பாருங்க. அண்ட் கண்டிப்பா இங்க நாங்க காட்டக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா புக் பேக் புக் இன்சைட் எல்லாமே கம்பைன்ட் ஆகி தான் இருக்கு. சோ நான் கொடுத்த புக் பேக் எல்லாம் நேத்தே வீடியோ பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு நான் புக் இன்சைட் கொஸ்டின்ஸும் ஒரு சிலது காட்ட போறேன். இந்த பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, நம்ம பேப்பரும் இப்படிதான் வரும் போல அப்படின்னு நீங்க இப்பயே உங்களை தயார்படுத்திக்கலாம். இன்னும் 3 நாள் 4 நாள் இருக்கு அப்படின்னா அதுல இன்னுமே நீங்க சூப்பரா இப்ப படிக்க ஆரம்பிச்சா கூட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனீங்கனாலே போதும், கண்டிப்பா கான்பிடன்ஸ் பயங்கரமா ஏறிடும். சோ பாப்போமா? அப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பயாலஜில பாட்னி தமிழ் மீடியமோட கொஸ்டின் பேப்பரும் இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். நேத்து இதே மாதிரி நான் வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு பிடிஎஃப் போஸ்ட் பண்ணேன். எத்தனை பேர் அதை முடிச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணீங்க. சோ நீங்க ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய டார்கெட்டை முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் நம்ம இந்த 5 டேஸ்ல சூப்பரா ப்ரிப்பரேஷனை முடிச்சு எப்படி கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் சரி நான் சூப்பரா எழுதுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். சரியா? அப்ப இந்த பேப்பர்ல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பாட்னி கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் சாப்டர் மார்க் பண்ணிருக்கேன், ஆன்சரும் மார்க் பண்ணிருக்கேன், புக் பேக்கா புக் இன் சைடா அப்படிங்கறதும் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ எல்லா சாப்டர்ஸ் நார்மலா நமக்கு 8 1 மார்க் கேட்பாங்க இல்லையா? அதுல பாருங்க, இங்க பாட்னில எல்லா 8 1 மார்க்குமே புக் பேக்ல இருந்து மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆனா 2 மார்க்ல பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் புக் இன் சைட். சோ அது எப்படி இருக்கு பாக்கலாமா? சோ ஆர்கி பாக்டீரியா என்ன உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பிக்னாக்சிலிக்னா என்ன, குவாண்டசோம்ஸ், பைனாமியல் நாமென்க்ளேச்சர், ஸ்டொமாட்டோட டயக்ராம் இதெல்லாம் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். அது போக லாங் டே பிளான்ஸ்னா என்ன. சோ நிறைய புக் இன் சைட்ல கேட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உடனே படிச்சிருங்க. அடுத்தது அதே மாதிரி கம்பல்சரியும் சரி 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க, அங்கேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் புக் பேக் கேட்டிருக்காங்க. ஒன்னு மட்டும் தான் புக் இன்சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. பட் அதை நீங்க புக் பேக் படிச்சிருந்தாங்கனாலே போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க கேட்ட கொஸ்டின் தான் பப்ளிக்லயும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ் அப்படியே பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸா இருக்கு. அதாவது 2024 பப்ளிக்லயும் வந்திருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி பப்ளிக்ல கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ் தான் இங்க கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் சொல்லி கொடுக்க போறேன். சோ இனிமேல் பயாலஜி வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. சோ அப்ப பார்த்தாச்சு 5 மார்க்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சோ இங்க 5 மார்க் பாருங்க, கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். பப்ளிக்ல சொன்னேன், பப்ளிக்ல கேட்டிருந்த அதே கொஸ்டின் ஹாஃப் இயர்லி முடிச்சுதான் பப்ளிக் வந்துச்சு. அப்ப இதுல இருந்து பப்ளிக் கேட்டிருக்க. அப்ப இப்போ உங்களுக்கு வரக்கூடிய பேப்பரும் அதே மாதிரிதான் வரும். அடுத்தது பாருங்கப்பா, we have asked about the ATP. Okay, C3 C4 plants ஓட differences எல்லாம் கேட்டிருக்காங்க. அது புக் பேக் क्वेश्चन தான். and கண்டிப்பா நமக்கு அந்த பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்பாங்க. அப்ப அதுக்கு எதெல்லாம் படிக்கணும் இந்த வீடியோவோட கடைசியில சொல்ல போறேன். அடுத்தது கிரெப் சைக்கிள் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதுவும் இந்த ஹாஃப் இயர்லில வந்துச்சு. அதே क्वेश्चन தான் பப்ளிக்லயும் கேட்டிருந்தாங்க. இப்போ புக் பேக்ல எவ்வளவு क्वेश्चंस கேட்டிருக்காங்க அண்ட் நமக்கு பப்ளிக்ல இதெல்லாம் வந்திருக்குங்கிறது பாட்னில முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்ப நம்ம ஜுவாலஜிக்கும் பார்க்க போறோம். ஜுவாலஜில என்ன ட்விஸ்ட் அப்படின்னா 1 மார்க்லயே நிறைய புக் இன் சைட் பாருங்க, எல்லாமே புக் இன் சைட் क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க. ஒன்னு மட்டும் தான் புக் பேக்ல வந்திருக்கு. அப்ப புக் இன் சைடுக்கு எப்படியெல்லாம் क्वेश्चंस நீங்க தெளிவா படிச்சிருக்கணும். இதுக்கு தான் உங்களுக்காக நான் லைவ் செஷன்ஸ் வர போறேன். சோ இந்த லைவ்ல என்னோட சேர்ந்து நீங்க நிறைய 1 மார்க்ஸ் கத்துட்டு போலாம். சோ எப்ப லைவ் இருக்க போல எல்லாமே நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அடுத்தது பாருங்களேன், 2 மார்க் क्वेश्चंस. 2 மார்க் क्वेश्चंस பொறுத்தவரைக்கும் இங்க நிறைய புக் பேக்ல கேட்டிருக்காங்க. சோ 1 2 3 சோ 3 क्वेश्चन நீங்க புக் பேக் கேட்டிருக்காங்க. நீங்க அப்படியே சாய்ஸோட எழுத மாதிரி இருந்தா ஒரே ஒரு புக் இன் சைட் क्वेश्चन மட்டும் தான் இங்க வரும். அதுக்கப்புறம் பாருங்க, கம்பல்சரி क्वेश्चनும் இந்த புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் பேசிக்கலி 3 மார்க்ஸும் ஓரளவு அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. பிரச்சனை இல்ல. புக் இன் சைட்ல இருந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அனிமல் பிரீடிங் மட்டும் தான் வந்திருக்கு. அடுத்தது 5 மார்க்ல இங்க எல்லாமே புக் பேக். சோ மூணுமே புக் இன் சைட், ஒன்னு மட்டும் தான் புக் பேக். சோ ரெனின் ஏஞ்சியோடென்சினோட சிஸ்டம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ். சோ இது ஆக்சுவலி நீங்க படிச்சிருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் புக் இன் சைட்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஓரளவு உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அதுக்கான ஒரு டயக்ராமும் போடணும். டயக்ராமுக்கு 2 மார்க் இருக்கும். அண்ட் அடுத்தது ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தைராய்டு கிளாண்ட். ஃபங்க்ஷன் மட்டும் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, அதை மட்டும் சேர்த்து படிச்சீங்கன்னா இது ஆக்சுவலி புக் பேக் क्वेश्चन தான். சோ இங்க பாருங்க, அப்ப 5 மார்க் சாப்டர் 8 and 6ல இருந்து கேட்டிருக்காங்க. 7 and 11ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பேப்பர் பார்க்கும்போது ஓரளவு தெரிஞ்சிச்சா நம்ம படிச்ச क्वेश्चन வந்திருக்கா, இல்ல நம்ம இன்னும் எப்படி எல்லாம் படிக்கணும், இந்த ஐடியாவோட தான் உங்க ப்ரிப்பரேஷனை இன்னும் நீங்க பூஸ்ட் பண்ணணும். சரி, இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस திரும்ப ஒரு தடவை காமிக்க போறேன். அதே மாதிரி ஸ்டடி பிளான் நேத்து முடிச்சிட்டீங்களா, அப்ப இன்னைக்கு என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான क्वेश्चंसும் இதே மாதிரி நான் சால்வ்டா வச்சிருக்கேன். சோ நீங்களும் இந்த क्वेश्चन பேப்பர் ஒரு தடவை பார்த்தலாம். சோ இந்த வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு போஸ்ட் பண்ண போறேன். ஓகே, இப்போ ஸ்டடி பிளான்ல நம்ம 10th டிசம்பர் என்ன பண்ணிருக்கணும், ஜுவாலஜியோட 1 2 3 சாப்டர்ஸோட
கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் பிடிஎஃப் என்ன பண்ணிருந்தேன், வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். சோ எத்தனை பேர் அதை பாத்தீங்க, பார்த்து முடிச்சிட்டீங்களா? சோ அப்ப எனக்கு இன்னைக்காச்சும் கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகே மேம் நான் இதெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்ப இன்னைக்கான டார்கெட் நமக்கு என்னவா இருக்க போகுது, அடுத்தது சாப்டர் 1, 2, 3. ஏன் இங்க கம்மியா வச்சிருக்கேன், பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு பிசிக்ஸ் இல்ல கெமிஸ்ட்ரி கொஞ்சம் படிச்சுட்டு இருப்பீங்க. சோ அதனால வந்து பயோல அட்லீஸ்ட் ஒரு 3 சாப்டர் இன்னைக்கு ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் கொடுத்திருந்தேன். அப்ப இதுக்கான பிடிஎஃப்பும் வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் ஆயிடும். ஓகேவா? சோ அட் ஷார்ப் 6 இன்னும் ஜாயின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து கிளாஸ் லைக் இந்த வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ எந்த பிளான் நீங்க சூஸ் பண்ணீங்களோ அந்த பிளான்ல கரெக்டா படிக்கணும். இப்போ நான் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தனுமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு புக் இன்சைட் வந்து எந்தெந்த சாப்டர்ஸ்ல எல்லாம் வந்து கேட்டிருக்காங்கன்னு. ஜென்ரலி பப்ளிக்குக்கும் அதே பேட்டர்ன் தான். அப்ப ஜுவாலஜில புக் இன்சைட் படிக்கும் போது சாப்டர் 1, 3, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இந்த கடைசி 4 சாப்டர்ஸ்ல எல்லாம் வந்துட்டு புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கலாம். நான் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்ட போறேன். அதோட சேர்த்து லைவ் செஷன்ஸ்லயே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாம இப்பயே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதே பேட்டர்ன் தான் நமக்கு பப்ளிக் வரும். சோ நீங்க வந்து தமிழ் மீடியம் இருந்தாலும் சரி, ஈவன் நீங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கும் கேட்கறாங்க. உங்களுக்கு என்ன 5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவா வரப்போகுது அண்ட் 2-3 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவா வரப்போகுது. பட் உங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பயோமேக்ஸோடதும் பியூர் சயின்ஸோடதும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. அடிஷனலா உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் இனிமேல் உங்களுக்கு போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சரியா? அப்ப அடுத்தது இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா ஓகே, பார்க்கலன்னா இப்பயும் கூட ஒரு தடவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஜுவாலஜி நேத்தோட வீடியோலயும் உங்களுக்கு எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பாட்னில நான் சொன்ன மாதிரி பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி தான் இங்க கொஸ்டின் நமக்கு கேட்டிருந்தாங்க. அப்ப வேற என்னென்னலாம் நமக்கு அதுல இருந்து கேட்கலாம், ஸோ அதை நான் இங்க காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க கிளைட்டோரியா டெனட்டா, டெட்டோரா மெட்டல் கேட்கலாம், ஆல்கியம் சீப்பா கேட்கலாம், ஹைபிஸ்கஸ் கேட்கலாம். ஸோ இதுல இருந்து கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நமக்கு 5 மார்க்ல கேட்டுருவாங்க. எனக்கு வந்துட்டு 100க்கு 60 வாங்கினா போதும் அப்படின்னா நீங்க வெறும் புக் பேக் மட்டும் படிச்சாலே போதும். பட் இல்ல மேம் கண்டிப்பா வந்துட்டு 100க்கு 90+ வாங்கணும், 80+ வாங்கணும் அப்படின்னா ஒரு சில புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா நம்ம படிக்கணும். அதுதான் நான் வந்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேப்பர்ஸ்ல காட்டுறேன் அண்ட் நிறைய வந்து வீடியோஸ்லயும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம அது எல்லாத்தையுமே பாத்துருங்க. அண்ட் கண்டிப்பா சைக்கிள்ஸ், ஸோ சைக்கிள் கேல்வின் சைக்கிள் கிளைகோலிசிஸ் கேட்கலாம், இல்ல வந்து கிரெப்ஸ் சைக்கிள் கூட நமக்கு கேட்கலாம். ஸோ கிரெப்ஸ் சைக்கிள்லாம் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ், இதெல்லாம் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அப்ப இன்னைக்கான டார்கெட் எல்லாரும் பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் வந்து பாட்னியோட சாப்டர் 1ல இருந்து 3 வரும். அப்ப இந்த 3 சாப்டர் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்களா, இல்ல இப்பதான் ரிவிஷன் பண்ண போறீங்களா? சோ அதுக்கு என்னென்னலாம் தேவை பிடிஎஃப் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். சோ தயவு செஞ்சு இப்பயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட். வேற என்னெல்லாம் உங்களுக்கு பயோல ஹெல்ப் வேணும்? சோ கண்டிப்பா இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தான் ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, இல்ல வந்து இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் வருதுன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அதை தெளிவா தெரிஞ்சுட்டு படிக்கிறதுக்கு இது மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்க போது அதை நீங்க பார்த்துட்டே இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன். வேற என்னெல்லாம் உங்களோட பயோ ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் தேவை அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. டார்கெட் முடிச்சிட்டீங்கனாலும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.